வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோட்ல என்னோட அப்பாவை அடிச்சதை நினைச்சு ரொம்பவே பயங்கர கோவத்தோட இருக்காங்க ராகினி விஜய் மேல. பசுபதியை பார்த்து ராகினி வருத்தப்பட அதுக்கப்புறமா பசுபதி என்ன பண்ற சொல்றாரு, எல்லாத்துக்கும் கொஞ்சம் அமைதியா இருமா, இது எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப வெண்ணிலா அவங்க மாமா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அவங்க திரும்ப ஒத்து வராத நிலைமையில இருந்தாலும் அவங்களோட மனசை கலைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசி எப்படியும் அவங்க வழிக்கு கொண்டு வர வைக்கிறாங்க. விஜய் அவங்க அப்பா 2 பேரும் வராங்க. வெண்ணிலா உடனே கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட பேச அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் திரும்ப உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அப்பா சொல்ல அதுக்கப்புறம் வெண்ணிலா அமைதியாகிறாங்க. அவங்க இவ்வளோ உறுதியாக இருக்கும்போது எப்படி விஜய் நம்ம சொன்னால் கேட்பா போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாத்துக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. விஜய் எப்படியாவது இங்கே வர வச்சா போதும், அதுக்கப்புறம் வெண்ணிலா விஜய் இவங்க 2 பேரோட திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாரு பசுபதியும். விஜய் ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட பேசி எப்படியாவது வாப்பா ஒரே ஒரு தடவை கடைசியாக வெண்ணிலா உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க விஜயை. இன்னொரு பக்கம் விஜய் இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினி காவேரிக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது பயமுறுத்துகிற வகையில் பேசுகிறாங்க. விஜய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஜய் வெண்ணிலா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் உன்னோட நிலைமையை நினச்சா எனக்கே பரிதாபமாக இருக்குது காவேரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட காவேரியோட மனசுக்குள்ளே, இங்கே பாரு தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசுகிறாங்க. இரு காவேரி, எதுக்காக இவ்வளோ கோவப்படுற, நான் சொல்கிறத நீ நம்பலன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு காவேரி, சொல்ல வேண்டியது அது என்னோட கடமை, ஆனால் நீ நம்புறதும் நம்பாததும் அது உன்னோட விஷயந்தான். ஆனால் அதுக்கப்புறம் நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ காவேரி. என்னதான் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே, பழகிட்டோம்ல, அதை வச்சு தான் சொல்கிறேன். சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினி ஃபோனை வைக்கிறாங்க. ராகினி என்ன தான் பேசிட்டு ஃபோனை வச்சாலும் பயங்கர குழப்பத்தோடவே இருக்காங்க காவேரி. இந்த பக்கம் எதுக்காக மிரட்டி வர வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, கண்ணா பெண்ணன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலா, இல்லை ஒரு பொண்ணு தானா, உன் கூட பழகுனதை நினச்சி நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், நீ என்னதான் ஜென்மமோ அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல், இப்படி ஒரு ஜென்மத்தை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. ஒய்ஃபோட கால் தூசிக்கு நீ வருவியா, அவள் எவ்வளோ நல்லவ தெரியுமா, உன்னை எப்படியாவது கொண்டு நல்லபடியாக பாதுகாத்து சரி பண்ணி அனுப்பணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தாள். ஆனால் நீ அவளுக்கே துரோகம் பண்ணுற மாதிரில இப்போ நடந்துக்கிற வெண்ணிலா, இதெல்லாம் என்ன வெண்ணிலா? காவேரி தான் என்னோட உலகமே நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் எப்படி உங்ககிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரொம்பவே மனசு தாழ முடியாத காவேரி, சரி எப்படியாவது அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்க்க அந்த கோவிலுக்கு வந்துடுறாங்க. இங்கே பார்த்த பிறகு தான் காவேரிக்கு தெள்ள தெளிவான ஒரு விஷயம் புரிய வருது. கண்டிப்பாக அவருக்கு முக்கியமான நபர் நான் மட்டும்தான். அப்புறம் தான் அந்த வெண்ணிலாலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அலறது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. என்ன காவேரி, எதுக்காக எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? இல்லைங்க, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இன்றைக்கி எல்லாமே எனக்கு புரிய வச்சுட்டீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தோளில் சாஞ்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வெண்ணிலா பயங்கர கோபத்தோட கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்கிறதுனால நான் அவரை விட்டு விலகி வந்துட்டேன், பிரிஞ்சு வந்துட்டேன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. என்னோட விஷயத்தில் அவர் தனியாக இருந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவரை விட்டு நான் தள்ளி வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் எல்லா கேள்விக்கான பதிலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விஜய்க்கு நான் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேலேயும் நீ தேவையில்லாமல் என் புருஷனை டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் நான் என்னோட சுயரூபத்தை காட்டுற மாதிரி இருக்கும் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க காவேரி. அதுக்கப்புறமா காவேரியோட மனசில் உள்ளதை விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கோவிலில் தான் சொல்ல போனாங்க, அதுக்கப்புறமா விஜய் வராத காரணத்தினால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த தருணத்தில் விஜயோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா விடைக்கும் ஒரு நல்ல பதில் கிடச்சிடுச்சு அப்படின்ற திருப்தியோடு என்ன பண்ணுறாங்க, தான் கர்ப்பமாக இருக்கின்ற விஷயத்த விஜய்கிட்ட இந்த தருணத்தில் சொல்கிறாங்க. இது கேட்ட விஜய்க்கும் தலைக்கால் ஒன்றுமே புரியல, பயங்கர சந்தோஷத்தோட குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ராகினி, பசுபதி, வெண்ணிலா, அவங்க மாமா, இது எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா சந்தோஷத்தோட என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட மாமா பார்த்த விஜய், இதை விட வேற என்ன விஷயத்தால் நான் நிரூபிக்க வைக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கும் காவேரிக்கும் உள்ள ஒரு பந்தம் ஆழமான பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக சொல்லி முடிக்கிறாரு. பதில் பேச முடியாமல் ரொம்பவே எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்புறாங்க வெண்ணிலா அவங்க மாமாவும்.